ஹோய் செல்லகடீஸ், வெல்கம் பேக். மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குங்க. வெளியில் எங்கேயுமே பெருசாக போக முடிய மாட்டேங்குது. லீவ் வேறு விட்டாங்க, சம்மர் லீவு. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. காலையில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியலைங்க. சரி, ஓகே, நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், வாய்க்கு ருசியா. சரி, ஓகே, இதை செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு குட்டியாக தோணுச்சு. குலோப் ஜாம் அப்படிங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, அதே செஞ்சு சாப்பிடலாம். மோஸ்ட்லி அப்படி குலோப் ஜாம் செய்கிறது அப்படின்னா குலோப் ஜாம் மாவு எல்லாமே ஸ்பெஷலுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஒரு பாக்கெட் வாங்க, ஒரு பாக்கெட் இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம குலோப் ஜாம் மாவு வாங்க வேணாம். சரி, பிரெட் வச்சு அப்படியே செஞ்சு பிரெட்டை பிடிச்சி பிரெட் எடுத்துக்கலாம். செட்டாக ஒரு 4 5 சேர்ந்து எடுத்துக்கலாம். எடுத்தோம். இப்படி வச்சுட்டு இந்த 4 கார்னர் இருக்கலாங்க. 4 கார்னர் மட்டும் நீங்கள் அப்படியே கட் பண்ணால் போதும். இது எடுத்து ஒன்று வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. முந்திரி திராட்சையும் வேணால் நம்ம போடலாம். முந்திரி திராட்சை கொஞ்சம் நம்ம லைட்டாக அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஒரு வதக்கி அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே இந்த ஜீரோவில் நம்ம போட்டு நல்லா கொதிக்கி விட்டுடலாம். அதில் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஒன்று எடுத்து வாயில் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபைனலாக ஜீரோவும் ரெடி, குலோப் ஜாம் வேக வச்ச குலோப் ஜாமும் ரெடி. கொஞ்சம் நேரம் ஆன பிறகும் இதை அப்படியே எடுத்து ஜீரோவில் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு ஆரி சாப்பிடும். அப்படியே நம்ம வேக வச்ச குலோப் ஜாம் அப்படியே உள்ள ஃபுல்லாக கொட்டுறோம். இன்னும் ஒரு சிறிது நேரங்கள் ஆக வேண்டும். நல்ல ஊறினதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குலோப் ஜாம் போட்ட நேரமோ தெரில, மழை வேறு பாருங்க எப்படி பேஞ்சிட்டு இருக்குன்னு. இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்படி ஒரு வாய் எடுத்துக்கவும், ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு வாய் சாப்பிடலாமா? இன்னொன்று எடுத்துக்கலாமா? சூப்பராக இருக்குது. வீட்டில் செம்மையாக போர் அடிச்சுட்டு இருந்துச்சு. டைம் பாஸ்க்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். குலோப் ஜாம் செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் போர் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கன்ஃபார்ம் எல்லாமே போர் அடிக்கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் பிரெட்டை வச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.